முக்கிய செய்திகள். கடந்த 2 ஆண்டுகளாக பொதுத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டு வந்த தகைசால் தமிழர் விருது நிகழாண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. IPL 2024 ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது வெற்றி பெற்றுள்ளது. தமிழக பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. கான்ஸ் திரைப்பட விழாவில் முதல் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்ற இயக்குனர் பாயல் கபாடி அவர்களை நினைத்து நாடு பெருமைப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வருகின்ற மே 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்த ஆய்விற்கு 82,477 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய வங்கதேசம் எல்லையில் இருந்து 12 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள 89 தங்க கட்டிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். T20 உலகக்கோப்பையில் கலந்து கொள்வதற்காக இந்திய அணி அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளது. 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 61.75% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கை குறித்து மாணவர் உதவி மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மண்டலத்திற்கு உட்பட்ட 10 இடங்களில் இன்று வருங்கால வைப்பு நிதி குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்களின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் சிறப்பு ரயிலும் நெல்லை மற்றும் மேட்டுப்பாளையம் இடையிலான சிறப்பு ரயிலும் மே மாத இறுதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 யூனிட் விலையில்லா மின்சார திட்டம் தொடர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ரீமல் புயல் கரையை கடக்கும் பொழுது 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 8 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி திறக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து வழிகாட்டுதலை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. வருகின்ற மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் $15.6 பில்லியன் அதாவது 1.31 லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பள்ளிகளில் மாற்றுத்திறன் மாணவர்களை பயிற்றுவிக்க தொகுப்பூதிய முறையில் சிறப்பு ஆசிரியர்கள் தசை பயிற்சியாளர்களுக்கான மதிப்பூதியம் 14,000 ரூபாயிலிருந்து 18,000 உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 27ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலையில் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.